நலமுடன் வாழ தேனி மாவட்ட இயற்கை விவசாயி சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம். பசியோடு இருக்கீங்களா? வாங்க ருசியான நேந்திரன் வாழைப்பழ இடியாப்பம் சாப்பிட்லாம். தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் அரை மூடி, 200 கிராம் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, நாட்டு சர்க்கரை, நேந்திரன் வாழைப்பழம் 2. இப்போ இந்த 2 வாழைப்பழத்தையும் 3 பீஸாக கட் பண்ணிக்கணும். மேலே இருக்க காம்பு கீழே இருக்க பகுதியும் எடுத்துட்டு 1 2 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி நம்ம வேக வைப்போம்ல அந்த மாதிரி இந்த 6 பீஸையும் வேக வச்சு எடுத்துக்கணும். இது வேக வச்சு எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் எடுக்கும். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக பார்த்து 2 எடுத்துக்கணும். இதுக்கு அப்போ தான் இது சீக்கிரம் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கலரெல்லாம் மாறிடுச்சு. இந்த பழம் நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்த பழத்தை ஒன்று நான் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம எடுத்து உரிக்க முடியும். ரொம்ப சூடாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு ஆற வச்சுருவோம். இப்போ ஆறிடுச்சு. இதை ஒன்று ஒன்றா உரித்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே உரித்து போட்டாச்சு. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு, இது 200 கிராம் அரிசி மாவு. இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு 100 கிராமுக்கு நீங்கள் ஒரு நேந்திரன் வாழைப்பழம் போட்டுக்கலாம். அதனால் நான் 200 கிராமுக்கு 2 நேந்திரன் வாழைப்பழம் அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே சரியாக போயிடும். வேணும்னா பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கெலாம் பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்ததை கொஞ்சமாக உருண்டை பண்ணி அந்த இடியாப்பு உரலில் போட்டு வாழை இலையில் அடியில் வச்சு அதில் பிழிஞ்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த வாழை இலையில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உரல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சீதனமாக கொடுத்த உரல். இது பழங்காலத்து உரல். இந்த மாதிரி இப்போ யார்கிட்டையும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிழிஞ்சு எடுத்தாச்சு. எடுத்து வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். இது மொத்தமாக பிழிஞ்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உரல் அப்படியே நவுத்திக்கிட்டேவும் பெருசாக பிழிஞ்சு எடுத்துட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய், அதை எல்லா இது மேலேயும் பரவலாக போட்டுக்கலாம். இதே நம்ம வாழைப்பழம் வேக வச்ச மாதிரியேவும் இதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். சீக்கிரமாகவே வந்துடும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. அந்த வாழை இலையோட நேந்திரன் பழம் வாடையும் செம்மையாக வருது. அப்படியே எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். நம்ம இப்படியே இந்த வாழை இலையோடையே ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அடுத்த பாரம்பரிய உணவு ரெசிபியுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இதுபோல பல ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் தேனி மாவட்ட இயற்கை விவசாய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவைக்கு தேவையான நாட்டு சர்க்கரையை மேலே தூவி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, டாடா, பபாய்.